ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இறால் கிரேவி எப்படி சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அதனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நீங்கள் கடுகு போட்டுருங்க. இந்த டைமில் வந்து நான் சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நறுக்கி போட்டால் ரொம்பவே வந்து இறால் கிரேவிக்கு ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே அதிகமாக இருந்ததுன்னா இறால் கிரேவி ரொம்பவே அருமையாக திக்காக வருங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. ஓகே, நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டால் இன்னும் வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். ஓகே, நல்லா கலரியாச்சு. இந்த டைமில் வந்து நான் இறால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து இது கூடவே நல்லா கலரி விட்டுறலாம். பாருங்கள், இறால் வந்து இப்படி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நீங்களே இறால் வந்து நல்லா அந்த எண்ணெயில் பிரிஞ்சு அந்த சாறுலாம் வரத்த பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நான் வந்து வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா அதை கலரி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 டம்ளர் ஊற்றிக்கங்க. இல்லைன்னா தண்ணியை ஆட் பண்ணலனாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அது எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்திருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்கவே டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இறால்லாம் நல்லாவே வெந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு.